கனடாலேருந்து ஸ்டூடெண்ட்டா இங்க வரப்போ, கண்டிப்பா இங்க நம்ம ரூம்ஸ்லாம் பார்த்து வைக்கிற மாரி இருக்கும். நம்ம டைரக்ட்டா இங்க வந்து தனியா ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ரூம்ஸ் கண்டுபிடிச்சு போனா, நம்ப தனியா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணது நம்ம தனியா அது கொஞ்சம் அமௌண்ட் ஆயிடும். ஒரு $500, $600 தேவையில்லாம ஒரு 10 டேஸ் போகும். ஏன்னா வேற Airbnb எடுத்து அங்க தங்குறதுக்கு. ஸோ, நீங்க வந்தோனே ரூம்ல போய் நீங்க டைரக்ட்டா செட்டில் ஆகணும். உங்க தனியா நீங்க ஒரு பிரைவேட் ரூமோ, ஷேர்ட் ரூமோ போய் நீங்க இருக்கணும்னா, நீங்க இந்தியாலருந்தே வீடு பார்க்கணும். ஸோ, இந்தியாலருந்தே வீடு பார்க்குறது எப்படின்றத அந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ ஆக்சுவலி இங்க வந்து பிரைவேட் ரூம், ஷேர்ட் ரூம் அது உங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எடுத்துக்கலாம். பிரைவேட் ரூம்னா வந்து சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ஷேர்ட் ரூம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்க லொகேஷன பொறுத்து ரெண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இப்போ ரொம்ப வில்லேஜ் உள்ள இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மெயின் சிட்டிக்குள்ள இருக்கீங்கன்னா வந்து ரெண்ட் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து ரே ரேட்ட பொறுத்து மாறும். ஸோ அது எக்ஸாக்ட் ரேட் யாராலயுமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம அங்கருந்து இப்ப இங்க எப்படி அக்காமடேஷன் பார்க்கலான்றத அந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ், கிஜிஜி, Facebook இந்த 3 விஷயத்துல தான் வந்து ரெண்டல் ஹவுஸ் வந்து நான் பார்த்தேன். அங்கருந்து வந்து மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்துட்டு நெறைய வீட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மார்க்கெட் பிளேஸ்ல. நான் ஆக்சுவலி மார்க்கெட் பிளேஸ்ல தான் பார்த்தேன். இப்ப நெறைய பேர் கிஜிஜில பார்ப்பாங்க. சில பேர் Facebookல பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ்ல பார்க்கும்போது அ நெறைய பேர் வீடு போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளோ ரென்ட்டு? எத்தன பேர் தங்குறாங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இப்ப நான் வரும்போது இந்தியால இருக்கும்போதே 6 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி நான் குரூப்ஸ்லலாம் பேசிட்டு 6 பேர் நான் கான்டாக்ட்ஸ் புடிச்சேன். அந்த 6 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி போறோம்னோனே, எல்லாருமே தமிழ் பசங்க தானே நான் அப்படியே 6 பேருக்கும் கூடயே எல்லார்கிட்டயும் பேசி குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இந்தியாலருந்தே எல்லாருமே வீடு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இல்ல நீங்க இண்டிவிஜுவலா தான் வரப்போறேன் அப்படின்னா, நீங்க அந்த ஓனர் கிட்டயோ அந்த மார்க்கெட் பிளேஸ்ல மெசேஜ் பண்ணி நீங்க கேட்பீங்க. என்ன வீடு? எங்க இருக்கு? வீடு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க. ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு நீங்க வீடு ஓகேன்னா வந்துட்டு நீங்க டெபாசிட் மட்டும் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது டெபாசிட் எப்படி பே பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்ல வரேன். நீங்க அந்த வீடு ஓகேன்னா, நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு லீஸ் ஏதோ சைன் பண்ற மாரி இருக்கும். ஆனா ஆக்சுவலி என்னன்னா, வீடு நெறைய ஸ்கேம் நடக்குது. இப்ப அதுதான் ஆக்சுவலி நெறைய பேருக்கு இங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து வீடே இல்லாம இருக்கும். அவங்க சும்மா இங்க போட்டுட்டு இந்தியாலருந்து நீங்க எப்படியும் காசு அனுப்பிடுவீங்க. ஸோ அது வந்து ஸ்கேமா போயிடும்ன்றனால, ஆ நீங்க மாட்டக்கூடாதுன்னா, நீங்க LinkedInல போயிட்டு, இப்ப நீங்க இருக்க லொகேஷன் இப்ப காலேஜ் போட்டு, யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள ஒரு சில பீப்பிள்லாம் காட்டும். இந்த இந்த யூனிவர்சிட்டில படிக்கிறவங்க பீப்பிள்லாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு மெசேஜ் பண்ணி, இந்த அட்ரஸ்ல போய் வீடு மட்டும் செக் பண்ணி தர முடியுமா ப்ரோ? அப்படின்னு கேட்டா எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, அவங்க போய் வீட வந்து ஃபோட்டோ எடுத்து இது கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்கன்னா, நீங்க தைரியமா பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாம பேமெண்ட் பண்றது தவிர்க்கணும். ஏன்னா வந்து அது ரிஸ்க். ஏன்னா சில உண்மையிலே ட்ரஸ்டபுளா இருந்தா ஓகே. ஆனா ட்ரஸ்டபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நெறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அதனால நீங்க யாரையாச்சும் வச்சு இங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கட்டா மட்டும் தான் நீங்க அங்கருந்து பே பண்ணணும். பே பண்ணிட்டு, ஸோ நீங்க அங்கருந்து எப்படி பண்ணலாம்? இப்படி பேமெண்ட் எப்படி பண்ணலாம்னா, ஒண்ணு நீங்க இந்தியன் அமௌண்ட் கனடியன மாத்தி அங்கருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த ஓனருக்கு. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அப்படி இல்ல அப்படின்னா, LinkedInலயே நீங்க யார்கிட்டயாவது புடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருனா இருந்தாங்கன்னா, அது ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அவங்கள வந்து நீங்க அமௌண்ட் வந்து கனடாக்கு அவர் ஓனருக்கு அனுப்ப சொல்றீங்க. நீங்க இந்தியன் அமௌண்ட்ல அவங்க செட்டில் பண்றீங்க. ரொம்ப சிம்பிள். இல்ல அப்படின்னா, LinkedInல யார்கிட்டயா பேசி ஏன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண எல்லாமே ரெடியா இருப்பாங்க. ஸோ LinkedInல யார்கிட்டயா பேசி நீங்க வந்து அவங்க கிட்ட இந்த மாரி ரென்ட் வந்து நான் வந்து உங்க இந்தியன் அமௌண்ட்ல பே பண்ணிடுறேன். நீங்க வந்து கனடியன் அமௌண்ட்ல அந்த ஓனருக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கனடா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க வீடு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். லீஸ் அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க சைன் பண்ணிடுவீங்க. ஸோ லீஸ் அக்ரீமெண்ட்டும் ஒரு வீடுக்கும் ஒரு மாரி டிஃபரன்ஸ் இருக்கும். சில வீட்ல வந்து 1 இயர் லீஸ் அக்ரீமெண்ட் இருக்கும். சில வீட்ல 8 மந்த்ஸ். அப்படி இல்ல நீங்க பிரேக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வேற யாருனா ஆள ரிப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க வீடு மாறி போயிடலாம். அப்படி இல்ல ரிப்ளேஸ் பண்ண வேணாம். எனக்கு வந்துட்டு எப்ப வேணா வேற எங்கனா வேலை கிடைக்கும். இல்ல எப்ப வேணா மூவ் ஆகணும் அப்படின்னா, சில வீட்ல வந்து 1 மந்த் நோட்டீஸ்ன்னு இருக்கும். நீங்க 1 மாசத்துக்கு அப்புறம் கிளம்ப போறீங்கன்னா, 1 மாசம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். நீங்க அப்புறம் காலி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸும் வந்து எல்லா வீட்லயும் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாரி வந்து மார்க்கெட் பிளேஸ் கேஜிஜில அங்கருந்து பேசிட்டு, இங்கருந்து LinkedInஓட ஆள புடிச்சு அவங்கள போய் வீட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க அங்கருந்தே அட்வான்ஸ் பே பண்ணிடுவீங்க. அட்வான்ஸ் எப்படி பே பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ரென்ட்டும், கடைசி மந்த் ரென்ட்டும் தான் அட்வான்ஸ். ஸோ அத வந்து பே பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க இங்க வந்த உடனே டைரக்ட்டா அந்த வீட்ல போயிட்டு லேண்ட் ஆயிடுவீங்க. இந்த டேட்ல அன்னைக்கு வரப்போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்க வந்த உடனே அந்த வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் வந்து அக்காமடேஷன் ப்ராசஸ். ஸோ எதனா வேற எதனா வீடியோ போடணும்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எதனா வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.